ஈரோடு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ் வெஞ்சர்ஸ்ல இருந்து இன்னைக்கு ஒரு அழகான ரீசேல் ஹவுஸை பத்தி இந்த வீடியோல பாக்குறதுக்கு வந்திருக்கிறோம். மக்களுக்கு ஒரு புது வீடு வாங்கி அதிகமான அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட்டா டம்ப் பண்றதுக்கு பதிலாக குறைஞ்ச விலையில ஈரோடுக்குள்ள ரீசேலுக்கு கட்டி கொஞ்சம் ஃபியூ இயர்ஸ் ஆன வீடுகள் எல்லாமே நம்ம தொடர்ந்து சேனல்ல கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த வீடு நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வீடியோல கட்டி 2.5 வருஷம் தான் ஆச்சு. டைரக்ட் ஃபர்ஸ்ட் ஓனர் கையிலேயே இந்த வீடு இருக்கு. இப்போ இந்த வீடு ரீசேலுக்கு வந்திருக்கு. இந்த ஏரியாவில் நீங்க ஒரு லேண்ட் எடுத்து இதே மாதிரி நீங்க வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 50-55 லட்சம் ரூபா உங்களுக்கு பட்ஜெட் வந்துடும். 10 லட்சம் ரூபா உங்களுக்கு ரேட் கம்மியாகுது இந்த வீடை நீங்க வாங்குறதுனால. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா, பில்டப் ஏரியா, ரூம் சைசஸ் எல்லாத்தையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ற இந்த வீடு சேலுக்கு வந்திருக்கு. வீடியோல என்ன ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆயிரத்தி 250 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1150 ஸ்கொயர் ஃபீட்ல கீழேயே 2 பெட்ரூம் வச்சு இந்த வீடு ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. வீட்டோட அவுட்டர் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல சன்சைட் எல்லாம் ப்ரொஜெக்ஷன் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டுவேலை, அதாவது பிரிக் ஒர்க் ப்ரொஜெக்ட் பண்ணி கட்டி கம்ப்ளீட் பெயிண்டிங் உள்ள கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த வீட்டை பர்ச்சேஸ் பண்ற போது நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவுட்டர் எலிவேஷன் பெயிண்டிங் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா வீடு இன்னும் உங்களோட டேஸ்ட்டுக்கு நீங்க பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தா ரொம்ப ஒரு இதா இல்லாம ஒரு டீசென்டான எலிவேஷனோட இந்த வீடு வந்திருக்குங்க. நல்ல ஒரு ரேம்ப் ரோடு மட்டத்துல இருந்து வீடு 3.5 அடி ஹைட் பேஸ்மெண்ட் தூக்கியிருக்காங்க. பெரிய 10 அடி கேட் ஃப்ரண்ட்ல MS மெட்டீரியல் போட்டிருக்கு. வீட்டை சுத்தியுமே காம்பவுண்ட் வால் இருக்கு. கார் பார்க்கிங் ஏரியா கேட் ஓபன் பண்ணி உள்ள போனா இருக்கு. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியாவில் இருக்கோம். கார் பார்க்கிங் ஏரியாவில் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் வால் டைல்ஸ் உங்களுக்கு லே பண்ணியிருக்காங்க. மேலே சீலிங்ல இருந்து கீழே ஃப்ளோரிங் லெவல் வரைக்கும் கம்ப்ளீட்டா எல் ஷேப்புக்கு டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. செவர் எல்லாமே உங்களுக்கு அழுக்காகாத மாதிரி நீட்டா பண்ணியிருக்காங்க. கீழே அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ளோரிங் எல்லாமே டைல்ஸ் ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் போட்டிருக்கு. உங்களுக்கு இந்த கார் பார்க்கிங் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11x17 அந்த சைஸ்ல இந்த கார் பார்க்கிங் இருக்கு. இதுல நீங்க நல்ல ஒரு பெரிய இனோவாவே பார்க் பண்ணிக்கலாம். அதுவோ பைக் நிறுத்திக்கலாம். இந்த வீட்டோட நல்ல ஒரு ஹைலைட்டான பாயிண்ட் இந்த கார் பார்க்கிங் தான். சூப்பரா இருக்கு கார் பார்க்கிங்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பேசேஜ் மேல டெரஸுக்கு போற மாதிரி அவுட்டர் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. அவுட்டர் ஸ்டேர் கேஸ் ஒட்டியே உங்களுக்கு பாத்தீங்கன்னா அவுட்டர் டாய்லெட் பாத்ரூம் நீங்க நல்லது கெட்டதுக்கு போயிட்டு வந்தா யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அவுட்டர் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் ஏரியால சீலிங்ல இருந்து சன்சைடு மடக்கி உங்களுக்கு பூசிக்கிறனால மழை வெயில் எல்லாம் ஈஸியா கார் பார்க்கிங்குள்ள வராது. நீட்டா இருக்கு. வீட்டுக்கு உள்ள போய் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதே மாதிரி கார் பார்க்கிங் ஏரியால உங்களுக்கு ஜலமூலையில சம்பு வந்துருது, தண்ணி தொட்டி வந்துருது. ஸோ இந்த வீட்டுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 6000 லிட்டர் 7000 லிட்டர் ஸ்டோர் பண்ற மாதிரி UG சம்ப் போட்டிருக்காங்க. உள்ள போய் டீட்டெயிலா வீட்டை பத்தி பார்த்துலாம். இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா 5 ஃபீட் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. 1.5 அடிக்கு ஃப்ரெஞ்ச் விண்டோ வந்துருது. 3.5 அடிக்கு டோர் ஓப்பன் வந்துருது. டோர் ஷட்டர், டோர் ஃப்ரேம் ரெண்டுமே டீக் மெட்டீரியல்ல போட்டிருக்கு. உங்களுக்கு ஆன்டிக் லாக் கொடுத்துருக்கு. டோர் ஓப்பன் பண்ணி உள்ள போய் உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16x16 ஒரு அழகான லிவிங் ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ வந்துருது. உங்களுக்கு வென்டிலேஷன் உள்ள நல்லா வர மாதிரி விண்டோ பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ வந்துருது லிவிங் ரூமில். ஸோ உங்களுக்கு MS கிரில் போட்டிருக்கு. உட்டனில் விண்டோஸ் போட்டிருக்காங்க. பின்னிட்டட் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கு. மதியத்தில் லிவிங் ரூமோடைய மதியத்தில் பார்த்தீங்கன்னா பூஜா ரூம் செல்ஃப் வந்துடுது. நீங்கள் சாமி கும்பிட்றதுக்கு டோர் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிற ஆப்ஷனில் பூஜா ரூம் செல்ஃப் வந்துடுது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4x2 டைல்ஸ் ஒயிட் ப்ளஸ் கான்ட்ராஸ்ட் பார்டர்ஸ் வர மாதிரி ஃப்ளோரிங் டிசைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லிவிங் ரூம் நல்லா 16x16 நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. நீங்கள் நல்லா 2 சோபா போட்டு டிவி யூனிட் எல்லாம் வச்சு பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த வீட்டை நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். இந்த லிவிங் ரூம்ல இருந்து அடுத்து கிச்சன், ஜூனியர் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் இதையெல்லாம் தெளிவாக பார்த்துலாம். வீட்டுக்குள்ள என்டர் ஆனே பார்த்தீங்கன்னா லிவிங் ரூம் உடைய ரைட் சைடில் 11x11 நல்ல ஒரு ஸ்பேசியஸான கிச்சனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாக் டாப் கிரானைட் போட்டு டேபிள் டாப் எல் ஷேப்ல போட்டிருக்கு. உங்களுக்கு டேபிள் டாப்போட ஃப்ளோரிங் லெவல்ல இருந்து சீலிங் லெவல் வரைக்குமே கம்ப்ளீட் எல்லாமே வால் டைல்ஸ் ஒட்டி நீட்டா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு வென்டிலேஷனுக்காக ஈஸ்ட் சைடில் வாஸ்து பிரகாரம் ஒரு விண்டோ வச்சிருக்கு. செல்ஃப் நல்லா பெரிய செல்ஃபாவே உங்களுக்கு கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 ஃபீட் செல்ஃப் கொடுத்துருக்கு. கிரானைட் செல்ஃப் கொடுத்துருக்கு. லாஃப்ட் நல்லா உங்களுக்கு எல் ஷேப்ல லாஃப்ட் கொடுத்துருக்கு. நிறைய திங்ஸ் நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் நீங்க கபோர்ட் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டா இருக்கு. அதே மாதிரி லிவிங் ரூம்ல இருந்து கிச்சனுக்கு ஆக்சஸ் பண்ற இடத்துல நல்ல ஒரு ஆர்ச் டிசைன் கொடுத்துருக்காங்க. அதுல உட்டன் ஃபினிஷிங் பெயிண்டிங் நல்ல டீக் கலர்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரைன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கு. கிச்சன்ல இருந்து பார்த்தீங்கன்னா வெளியே ஆக்சஸ் பண்றதுக்கு ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. நீங்க டோர் ஓப்பன் பண்ணி வீட்டோட ஈஸ்டர்ன் சைடில் போயிட்டு வெளியெல்லாம் நீங்க பார்த்துக்கலாம்.
நல்ல ஒரு வென்டிலேஷன், நீங்கள் அந்த ஃபுட் வேஸ்ட் எல்லாம் கூட இந்த வழியை நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ அடுத்தது வந்து ஜூனியர் பெட்ரூம். உங்களுக்கு கிச்சன்லேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஜூனியர் பெட்ரூம் வந்து உங்களுக்கு 10x11 சைஸில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ, அதே மாதிரி லாஃப்ட்டு, அட்டாச் பாத்ரூம், டாய்லெட் எல்லாமே கொடுத்துருக்கு. ஸோ ஒரு ஜூனியர் பெட்ரூம் இதில் வந்து வந்துடுது. ஸோ அடுத்தது வந்து இந்த வீட்டில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது, அதையும் தெளிவாக பார்த்துடலாம். இப்போ இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பற்றி தெளிவாக பார்த்துடலாங்க. பெட்ரூம்க்கு யூஸ் பண்ணிக்கிற டோர் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீக் மெட்டீரியலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. டோர் வந்து கம்ப்ரஸ்டு வுட் டோர் வந்து வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் போட்டிருக்கு. பிவிசி லாக் வந்து கொடுத்துருக்கு. ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 16x10 ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம்ங்க, வித் அட்டாச் பாத்ரூம் டாய்லெட்டோட வந்துடுது. நம்ம அப்படியே பார்த்தது வந்து ஜூனியர் பெட்ரூமு, இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது வந்து மாஸ்டர் பெட்ரூம். நீங்கள் இந்த வீட்டை கம்ப்ளீட்டாக வீடியோவில் பார்த்துட்டு இருப்பீங்க. அதை இந்த வீட்டை தான் நம்ம வாங்க போகிறோங்கிற வியூவில் பார்க்காம இந்த வீட்டை வாங்கி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்டிங்கு, கலர்ஸு, எக்ஸ்டீரியர் இன்டீரியரில் ஜஸ்ட் ஒரு 1.5 lakhs செலவு போட்டிங்கன்னா பெயிண்டிங்கை மட்டும் மாற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த வீடு மாறிடு. சின்ன சின்ன கபோர்டு ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வீடே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக மாறிடும். ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா வந்து இந்த வீட்டில் உங்களுக்கு காஸ்ட் வந்து கம்மியாகுது. ஸோ இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம்லுமே வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து பிரகாரம் விண்டோஸ் எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. ஜூனியர் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம், கிச்சன், ஹால் எல்லாமே யூனிக்காக டைல்ஸ் வந்து ஒரே மாதிரி போட்டு நீட்டாக வந்து டிசைன் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதிகபட்சம் இந்த வீட்டில் பெரிய வேலை செய்கிற மாதிரி இல்லை. இந்த வீட்டோட விலை வந்து ஓனர் சொல்கிறது 45 லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க. இது 1250 ஸ்கொயர் ஃபீட்டு, 1150 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு, 1250 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 1150 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு, 46 புதூர். நம்ம அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டரில் நீங்கள் இன்றைக்கி லேண்ட் எடுத்து கட்டுற மாதிரி இருந்ததுன்னா 55 லட்ச ரூபா வருங்க. ஆனால் ஓனர் சொல்கிறதே வெறும் 45 லட்ச ரூபா தான். ஸோ கம்மியான விலை, கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா உங்களுக்கு சேவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற போது உங்களுக்கு பெரிய பேர்டன் இருக்காது. ஒரு சூழ்நிலையினால ஒரு சிலர் வீடு விற்கிற மாதிரி வருது, ஒரு சூழ்நிலையில் ஒரு கம்மியான விலையில் வீடு வாங்க வேண்டிய இது வருது எல்லாருக்குமே. ஸோ அப்படி நிறைய பேர் வந்து சிட்டிக்கு பக்கமாக இருக்கணும், பைபாஸ்க்கு பக்கமாக இருக்கணும், ஆக்சசிபிலிட்டி ஸ்கூல் காலேஜுக்கெல்லாம் பக்கமாக இருக்கணும், பட்ஜெட்டு கம்மியாக இருக்கணும், நிறைய பேர் ஈரோட்டுக்குள்ளே வீடு தேடிட்டு இருப்பீங்க. உங்களுக்காகவே நார்த் ஃபேஸிங்கில், வெஸ்ட் ஃபேஸிங் பிளாட்டில் நார்த் ஃபேஸிங்கில் 45 lakhsக்கு இந்த வீடு வந்து சேலுக்கு வந்திருக்கு. இந்த வீட்டை நீங்கள் கட்டுற மாதிரி இருந்தால் இதே ஏரியாவில் 55 லட்ச ரூபா இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ அப்ரூவல், இபி, டேக்ஸ் எல்லாமே லைவில் இருக்குது. ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நம்ம ஈரோடு டீம் உங்களுக்கு வந்து இந்த வீட்டை கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க. பிடிச்சிருந்தா நீங்கள் நேரடியாக ஓனரோடைய உட்காந்து பேசி இந்த வீட்டை வாங்கிக்கலாம். இந்த 45 லட்சத்துலேருந்தும் ஸ்லைட்லி நீங்கள் நெகோஷியேட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ தேவைப்படுறவங்க கால் பண்ணிட்டு வந்து பாருங்கள். நன்றி.